தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விவோட T4 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, விச் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ், கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தாங்க. பாக்ஸ்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க, புக்லெட்ஸ் இருக்குது, சார்ஜர், கேபிள், சிம் வச்சுட்டு டூல் எல்லாமே இருக்குது. அண்ட் முக்கியமாக டிபியூ கேஸும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து கையில் வச்ச உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது விவோ X200 சீரீஸ் உடைய ஒரு இன்ஸ்பிரேஷனில் தயாரான டிசைன்னு சொல்கிறாங்க. மெய்யாலுமா? ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு கிளாஸியான ஒரு ஃபினிஷிங் தாங்க. பின்பக்கம் சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் இதோடைய கலர் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இந்த நேரான பேரை சொல்கிறதில்ல. இது என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா எமரல்டு பிளேஸ், அதுதான் இந்த கலர் பேர். டிசைன் கொஞ்சம் வேவ் பேட்டர்னில் இருக்குது. இது இல்லாமல் பேந்தோம் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கலருமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடு கொஞ்சம் கர்வியாக இருக்குது, எட்ஜஸுமே கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் கர்வியாக வந்து கொடுத்துருக்கிறது. கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இன் ஃபீல் நல்லா இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 200 கிராம்ஸ் இருக்குங்க. டிஸ்பிளேவுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஷீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா என்னது இது, இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. பாருங்கள், வீடியோ கூட போட்டிருக்கோம், நம்ம நோட்டிஃபிகேஷன் தான். நான் தள்ளுறேன், நீங்கள் தள்ளாமல் பாருங்கள். அண்ட் IP65 ரேட்டிங்குமே இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன பெசில்ஸ் மாதிரி தான் வந்து தெரியுது 4 பக்கமும். AMOLED டிஸ்பிளே தான் 120 Hz ரெஃப்ரெஷ் வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கீழே இருக்குது. அது யூஸ் பண்ண தான் பழகணும். அண்ட் AMOLED டிஸ்பிளேல இது பிரைட்டஸ்ட்னு சொல்கிறாங்க. எவ்வளோடான்னு பார்த்தீங்கன்னா 5000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ். HBM பொறுத்த வரைக்கும் 1300 நிட்ஸ் தான். சரி, இப்போ அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டைரக்ட் சன்லைட்ல விசிபிலிட்டி நல்லாவே இருக்கு, எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. இண்டோர்லையுமே நல்ல யூசபிலிட்டி. அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, என்னதான் மறு வச்ச iQOO Z10 இருந்தாலுமே இதுல HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. நல்ல விஷயம் இல்லை. ஆனால் ஆடியோன்னு பார்க்கும்போது அதே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு iQOO Z10 மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுதான். பட் இது விவோ யூசருக்காக ஒரு சில மாற்றங்கள் மட்டும் செய்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே என்னன்றதை சொல்றேன். ஸோ ப்ராசஸர் Snapdragon 7S Gen 3 ப்ராசஸர் தான். AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 8 lakhs கிட்ட வருது. நாங்கள் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். எல்லா ஸ்கோரையும் வந்து பாருங்க. 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரெஸ் டெஸ்ட்லையுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. CPU த்ராட்லிங்குமே நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் ஆக்சுவல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்றதுக்காக நாங்கள் BGMஐ விளையாடி பார்த்தோம். 60 FPS சப்போர்ட் வருது. பட் 30 மினிட்ஸ்க்கான கேம் பிளேல எங்களுக்கு 59 FPS ஆவரேஜா வருது. பட் இருந்தாலும் கேம் பிளேல ஏதோ இடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஏதாச்சும் ஒரு அப்டேட்லாம் கொடுத்து சரி பண்றாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ½ an hourல பேட்டரி ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஒரு அரௌண்ட் 6 to 7% மட்டும் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணுமான்றதை சொல்லுங்க. அப்போ என்ன ஏது எப்படி இருக்குன்ற எல்லாத்தையுமே சொல்லிடலாம். அண்ட் இந்த வீடியோ நம்ம விவோ கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இது விமர்சனம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் எங்க டெஸ்டிங்ல என்ன ரிசல்ட் வந்ததோ, ஏசி ரூம்லலாம் வைக்கல, வெளியில வச்சு என்ன வந்ததோ இருக்கிற மாதிரியே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவின் பிக்கஸ்ட் பேட்டரி எனப்படக்கூடிய அந்த 7300 mAh பேட்டரி இதுலயே இருக்கு. அப்ப திக்னஸும் அதே 7.89 mm திக்னஸ் தான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு கையில் எடுக்கும் போது ரொம்ப ஹெவியான ஃபீல் கண்டிப்பா எனக்கு இல்லை. எங்க உனக்கு பிடிச்ச பேர்? எனக்கும் பெருசா நல்லா இருக்கு. ஸோ 7000 mAhக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகேங்க. எனக்கு 2 நாள் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. அண்ட் பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்கு. அதுதான் தேவை. ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் LPDDR4 ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமரா பின்பக்கம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை, அங்கிறது இன்ஸ்பிரேஷன் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்கல்ல. பட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 MP சோனி IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் வித் OS சப்போர்ட்டோட வருது. அப்புறம் என்ன வெயிட் பண்ணுறீங்களா? அடுத்ததாக இருக்கிறது 2 MP இன்னொரு கேமரா, அவ்வளோதான். அப்போ மற்றதுன்னு பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. டே லைட் கண்டிஷன்லாம் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணீங்கன்னா மட்டும் உங்களுக்கு சாஃப்டான ஃபீல் கண்டிப்பாக வந்து தெரியும். பட் இதுவே நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நல்ல பஞ்சியாக வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குதுங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த கலர் பூஸ்ட்லாம் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னா இதுவுமே வந்து பிடிச்சிருக்கும். ஓரளவுக்கு டைனமிக் ரேஞ்சும் வந்து பரவாயில்ல. எட்ஜ் ரிடக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்டில் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் எடுத்துட்டு அப்படியே இமேஜஸ் எல்லாம் அங்கங்கே ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு இது ஓகேவா இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ரியர் ஃபேசிங் கேமரால, செல்ஃபி கேமரால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு கலர்ஸுமே ஓரளவுக்கு வந்து நேச்சுரலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டாவே வந்திருக்கு. அண்ட் நீங்க எடுத்துட்டு நீங்க தனியா எடுத்தாலுமே சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்தாலுமே சரி, ஆன்லைன்ல ஷேர் பண்றதுக்கு ஒரு பக்காவான கேமராவா இருக்கு செல்ஃபியை பொறுத்த வரைக்கும், ஸ்பெஷலி இந்த பட்ஜெட்ல. அண்ட் மற்றபடி வீடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்க, போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட். ஆடியோ வீடியோ கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஃபோக்கஸிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். செல்ஃபியும் 4K 30 fps வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்.
அப்படியே நான் சன்ல இருந்து இப்போ ஷேடோவுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ இருக்குது ஆடியோ வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது, இப்போ 2 பேர் வந்தால் எப்படி இருக்காங்க. UAN சாஃப்ட்வேரில் மட்டும் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா 50 மந்த்துக்கான ஸ்மூத் சர்டிஃபிகேட் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரௌண்ட் 4 வருஷம். ஆமாம், இது எதுக்கு? ஒருவேளை ஸ்மூத்தாக இல்லைனா நம்ம திரும்ப இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கிளைம் பண்ணலாமோ? எங்கே அந்த சர்டிஃபிகேட்டை காமிங்கலாம் கேட்காதீங்க, இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பட் இது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. சரி, ஃபன்டச் OS 15 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15 மேலே ரன் ஆகுது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் ஒரு சிலது ஹாட் ஆப்ஸ் இது எல்லாமே இருக்குது. வேணாம்னா நம்ம தான் போய் ஆஃப் பண்ணணும், இருக்கிறத அன்இன்ஸ்டாலும் பண்ணணும். அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த வழக்கமான அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2+3 years வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா ரெண்டுத்துலையுமே பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி USB பொறுத்த வரைக்கும் 2.0 தான் இருக்கு. Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் 10 5G பேண்டும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே தெரிஞ்ச போனா இருந்தாலும் இப்போ Vivoல T4 பிராண்டிங்ல 22,000 ரூபாய்க்கு இதோட பிரைசிங் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இனிஷியல் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாயில இதை வாங்க முடியும். ஓவரால் பேக்கேஜா ஒரு நல்ல பேட்டரி லைஃபும் வேணும். Vivoவுடைய பிராண்டிங்லன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிளஸ் இந்த போனுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். மறக்காம உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சீக்கிரமா அந்த ஃபுல் ரிவ்யூவோட வரேன்.